1960 இலங்கை முழுவதும் பொதுத் தேர்தல் நடைபெறுகின்றது. தமிழர்களின் சுயாட்சி கோரிக்கையை முன்வைத்து போராடிய தமிழரசுக் கட்சி தமிழர் பகுதிகளில் பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றுகின்றது. தமிழர்களின் தேசிய எழுச்சியும் தாயக கோரிக்கைக்கான ஆதரவுமே தமிழரசுக் கட்சி பெரும் வெற்றியை பெறுவதற்கு உதவுகின்றது. இந்த நிலையில் இலங்கையில் ஆட்சி அமைப்பதற்கு 2 சிங்கள கட்சிகளுக்கும் போதிய பெரும்பான்மை கிடைக்கவில்லை. ஐக்கிய தேசிய கட்சி தமிழரசுக் கட்சியின் ஆதரவை கோருகின்றது. ஆட்சிக்கு ஆதரவு வழங்குவதற்கு 4 அம்ச கோரிக்கையை தமிழரசுக் கட்சி முன்வைக்கின்றது. 1. பண்டா செல்வா ஒப்பந்தம் செயல்படுத்தப்பட வேண்டும். 2. தமிழர் பிரதேசங்களில் சிங்கள குடியேற்றங்கள் நிறுத்தப்பட வேண்டும். 3. 2 தலைமுறைக்குள் இலங்கையில் பிறந்த அனைவருக்கும் குடியுரிமை வழங்க வேண்டும். இதன் மூலம் நாடற்ற தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்க வேண்டும். 4. குடியுரிமை பிரச்சினை தீரும் வரை நியமன உறுப்பினர்கள் 6 பேரில் 4 பேர் மலையக தமிழர்களின் பிரதிநிதிகளாக இருக்க வேண்டும். ஆனால் ஐக்கிய தேசிய கட்சி இந்த கோரிக்கைகளை நிராகரிக்கின்றது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தமிழர்களின் கோரிக்கைகளை ஆதரிப்பதாக கூறுகின்றது. தமிழரசுக் கட்சியுடன் சுதந்திர கட்சி செய்து கொண்ட ஒப்பந்தத்தினை அடுத்து நாடாளுமன்றத்தில் ஐக்கிய தேசிய கட்சிக்கு எதிராக தமிழரசுக் கட்சி வாக்களிக்கின்றது. அரசாங்கம் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாததால் இலங்கையில் மீண்டும் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு புதிய தேர்தல் வருகின்றது. இந்த தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி வெற்றி பெறுகின்றது. ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க இலங்கையின் புதிய பிரதமராக பதவியேற்றுக் கொள்கின்றார். படுகொலை செய்யப்பட்ட SWRD பண்டாரநாயக்கவின் மனைவியான ஸ்ரீமாவோ உலகின் முதல் பெண் பிரதமர் என்ற பெருமையை பெறுகின்றார். புதிய ஆட்சி அமைந்து சில காலங்களிலேயே தமிழரசுக் கட்சியோடு செய்து கொண்ட ஒப்பந்தத்தை இலங்கை அரசு குப்பை தொட்டியில் போடுகின்றது. 1961 ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து சிங்களம் மட்டும் சட்டம் முழுமையாக அமல்படுத்தப்படுகின்றது. தமிழர் தாயகம் உட்பட அனைத்து நீதிமன்றங்களிலும் சிங்களத்தை மட்டுமே உபயோகிக்க வேண்டுமென்று அரசு ஆணை வெளியிடுகின்றது. பாடசாலைகளில் சிங்களம் கட்டாயமாக்கப்படுவதற்கு முயற்சிக்கப்படுகின்றது. இதன் மூலம் ஒன்றாக கல்வி கற்ற தமிழ் மாணவர்களுக்குள்ளும் சிங்கள மாணவர்களுக்குள்ளும் விரோதம் வளர்கின்றது. இலங்கை அரசின் இனவாத போக்கு சிங்களவர்களிடமிருந்து தமிழர்களை தனியாக பிரித்து அவர்களின் தேசிய விடுதலை போராட்டத்தை வீரியத்தோடு முன்னெடுக்கும் நிலைக்கு தள்ளுகின்றது. மீண்டும் ஒப்பந்தம் தூக்கி எறியப்பட்டு ஏமாற்றப்பட்டதால் கோபம் கொண்ட தமிழர்கள் போராட்டத்தை கூர்மைப்படுத்துகின்றனர். தமிழர்களின் தாயகமான வடக்கு கிழக்கு முழுவதும் அரசு அலுவலகங்களின் முன்னர் சத்தியாகிரக போராட்டங்கள் ஆரம்பமாகின்றன. அரசு அலுவலகங்களை முற்றுகையிட்டு சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டவர்கள் மீது இலங்கை அரசின் காவல்துறையினர் தாக்குதல் நடத்துகின்றனர். தங்கள் மீது விழுந்த அடிகளையெல்லாம் தாங்கிக் கொண்டு அறவழி போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழர்கள் போராட்டக் களத்திலேயே தொடர்ந்தும் உறுதியோடு இருக்கின்றனர். காயப்பட்டவர்கள் மட்டும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகின்றனர். இலங்கை அரசால் வன்முறை மூலம் போராட்டத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. 10 நாட்கள் 20 நாட்கள் என்று தொடர்ந்த சத்தியாகிரக போராட்டம் 50 நாட்களை தொடர்ந்தும் உறுதியோடு நடைபெறுகின்றது. தமிழர் தாயக பகுதிகளில் 50 நாட்களுக்கு மேலாக அரசு அலுவலகங்கள் இயங்கவில்லை. ஆயிரக்கணக்கான மக்களும் தமிழரசுக் கட்சியினரும் சத்தியாகிரகத்தில் குவிந்திருக்கின்றனர். இந்த நிலையில் இலங்கை அரசின் சார்பில் நீதியமைச்சர் PL பெர்னாண்டோ தமிழர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துகின்றார். ஆனாலும் தமிழர்களின் அறவழி போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர முடியவில்லை.
தமிழர்களின் குறைந்தபட்ச கோரிக்கைகளை கூட இலங்கை அரசால் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் தமிழர்கள் தமது சுயாட்சிக்கான போராட்டத்தை மேலும் துரிதப்படுத்தினர். வடக்கு கிழக்குக்கான இலவச அரிசி விநியோகத்தை இலங்கை அரசு நிறுத்துகின்றது. தமிழர்கள் மீது பொருளாதார ரீதியான அழுத்தத்தை ஏற்படுத்துகின்றது. ஆனாலும் 2 மாதங்களை தாண்டி தொடர்ந்து நடைபெறும் தமிழர்களின் சத்தியாகிரக போராட்டத்தின் வீரியம் குறையவில்லை. தமிழர்களின் தனியரசுக்கான முதல் படியாக தமிழர் தாயக பகுதிகளுக்கு என்று புதிய தபால் சேவை ஆரம்பிக்கப்படுகின்றது. 1961 ஏப்ரல் 14 பகல் 12 மணிக்கு SJV செல்வநாயகம் தமிழர் தபால் சேவையை ஆரம்பித்து வைக்க 10,000 பேர் வரிசையில் நின்று தபால் தலைகளை பெற்றுக்கொள்கின்றனர். தமிழர் தாயக பகுதிகளில் இலங்கை அரசின் தபால் சேவையின் தபால் பெட்டிகளுக்கு மாற்றாக தமிழர் தபால் சேவையின் தபால் பெட்டிகள் வைக்கப்படுகின்றன. தமிழர்களின் சுயாட்சிக்கான அறவழி போராட்டம் மேலும் மேலும் வீரியமடைவதைக் கண்டு இலங்கை அரசு 1961 ஏப்ரல் 17 12 மணி முதல் அவசரகால சட்டத்தை அமுல்படுத்துகின்றது. தமிழர் தாயக பகுதிகள் எங்கும் 48 மணி நேரம் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்படுகின்றது. மாதக்கணக்காக அரசு அலுவலகங்களின் முன்னால் சத்தியாகிரகம் செய்து வந்தவர்கள் இராணுவத்தினரால் தாக்கப்படுகின்றனர். தமிழரசுக் கட்சி தலைவர்களும் தொண்டர்களும் கைது செய்யப்பட்டு தென்னிலங்கையில் உள்ள பனாகுட இராணுவ முகாமுக்கு அழைத்துச் செல்லப்படுகின்றனர். வடக்கு கிழக்கு பகுதிகளெங்கும் இராணுவ ஆட்சி அமுல்படுத்தப்படுகின்றது. சுதந்திரன் பத்திரிகையும் தமிழரசுக் கட்சியும் இலங்கை அரசால் தடை செய்யப்படுகின்றன. பத்திரிகை தணிக்கை அமுல்படுத்தப்படுகின்றது. வடக்கு கிழக்கு பகுதிகளில் தமிழர்கள் போராட்டம் நடத்த முடியாமல் இராணுவ அடக்குமுறைகளுக்குள் சிக்கியிருக்கின்ற நிலையில் மலையகத்தில் தமிழர்கள் போராட்டத்தை தொடர்கின்றனர். தோட்டத் தொழிலாளர் தலைவர்களும் கைது செய்யப்படுகின்றனர். தோட்டத் தொழிலை அவசர சேவையாக்கும் சட்டத்தை அரசாங்கம் அமல்படுத்துகின்றது. தொழிலாளர்கள் கட்டாயம் வேலைக்கு வர வேண்டும், இல்லையெனில் இந்த சட்டத்தின் மூலம் வேலை இழக்க நேரிடும் என்ற நிலைமை உருவாகின்றது. ஆனால் இதற்கு அஞ்சாமல் ஏப்ரல் 25 5 லட்சம் தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுகின்றனர். இந்த போராட்டத்தை அடக்குவதற்கு தோட்டப் பகுதிகளுக்கு இராணுவம் அனுப்பி வைக்கப்படுகின்றது. ஆயிரத்து 1963 தமிழரசுக் கட்சி தமது போராட்டத்தில் மேலும் ஒரு புதிய வகையை ஆரம்பிக்கின்றது. எல்லாம் தமிழர் இயக்கம் ஆரம்பிக்கப்படுகின்றது. இலங்கை அரசாங்கத்துடன் சகல தொடர்புகளையும் தமிழர்கள் தமிழ் மொழியிலேயே மேற்கொள்ளும் போராட்டமே எல்லாம் தமிழர் போராட்டமாகும். இதன் மூலம் அரசாங்கத்தின் சிங்கள மொழி உத்தரவை மீறி தமிழர் தாயகத்தில் தமிழ் மொழியே அரச மொழி என்கின்ற நிலையை தமது போராட்டத்தின் மூலம் தமிழர்கள் ஏற்படுத்துகின்றனர். இந்த போராட்டங்களால் கோபம் கொண்ட இலங்கை அரசு வடக்கு கிழக்கில் சிங்கள அரசு பணியாளர்களையும் சிங்கள பாடசாலை ஆசிரியர்களையும் பணியில் அமர்த்தப் போவதாக எச்சரிக்கின்றது. வடக்கு கிழக்கின் சகல இடங்களிலும் சிங்களம் கட்டாயமாக்கப்படும் என்று சிங்களவர்களால் அச்சுறுத்தப்படுகின்றது. ஆனால் அரசாங்கத்தின் இந்த அச்சுறுத்தல் ஏராளமான பெற்றோர்களையும் பாடசாலை மாணவர்களையும் அரசாங்க ஊழியர்களையும் தமிழரசுக் கட்சியின் போராட்டத்தில் இணையச் செய்கின்றது. மாணவர்களின் கடுமையான போராட்டங்கள் காரணமாக சிங்கள ஊழியர்களும் பாடசாலை ஆசிரியர்களும் தமிழர் பகுதிகளுக்கு சென்று வேலை செய்ய முடியாது என்று அரசுக்கு அறிவிக்கின்றனர். இதனால் தமிழர் பகுதிகளில் சிங்களவர்களை பணியமர்த்த முடியாத நிலை இலங்கை அரசுக்கு ஏற்படுகின்றது.